என் ஆள் எங்க போயிருக்கா? ரம்யா நாளைக்கு வரட்டும், பார்த்துக்க. அப்போவே சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு சேவலை தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் ஒன்றும் அப்படியே விடக்கூடிய ஆள் கிடையாது. இந்த ரூட்டா? இது குணா ஏரியா வச்ச. ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. இதில் இந்த ரூட்டில் போனால் மறுபடியும் பிரச்சனை பெருசாக வர்றதுக்கா? உனக்கு வேணா அந்த ரூட்டில் நீ போ, நாங்கள் வேணா சுற்றி வரோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம் தாசே. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒன்றா இருக்க தான் போகலாம். இவங்க தானே விடிய போட்டு சேவலை தூக்கிட்டு என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதான் பார்த்துட்டாங்களே. யாரு ஆளு? நிற்காதுங்களா? ஓடிருங்களா? தெருக்குள்ள பிரிஞ்சு தனித்தனியாக ஓடுங்களா? தேவா மாட்டிடாத. கையில மாட்டிய செத்தியா? இல்லைங்களே. பாடி பில்டர் ஒரு தோடல. நீங்க இருந்து ரைட்ல போய் சுத்தி வா. பாடி பில்டர் ஏதோ ஒரு தெருவுக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஓடு 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 ஓடு. அண்ணா இப்போ எங்க இருந்து வந்தான்? சொல்லு போடா. விடானே, இவங்க தானே சேவலை தூக்கிட்டு போனது. இங்க சுத்தி கடைசியில் அவங்ககிட்டே வந்து மாட்டிக்கிட்டோம்ல. அன்னைக்கு நம்ம சேவலை தூக்கிட்டு போனோம். என் இடத்துல வந்து என் சேவலை தூக்கிட்டு போயும் நான் ஒன்றும் பண்ணலன்னா அப்போ இந்த குணாவுக்கு என்ன மரியாதை இருக்கு? அண்ணே, அது எங்கே சாவண்ணே? அவன் வட்டி கொடுக்கலன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு போன சேவலை தூக்கிட்டு போயிட்டீங்கண்ணே. அதுதானே நாங்கள் எடுத்தோம். எங்களை விட்டுருங்கண்ணே. நீ நானும் பந்தயம் வச்சுக்கலாம். ஜெயிச்சிட்டா நீ உன் ஆளுங்களை இங்கேருந்து போகலாம். தோத்துட்டா உன் சேவலை இதே இடத்துல அறுத்து உன்னை ஜட்டியோட ஓட வைப்பேன். ஆள பார்த்துக்கலாம்.
நாங்களே நினச்சி பார்க்காத நேரத்தில் எங்கள் சாவடிச்ச அந்த பந்தயம் நாங்களும் சாவ சண்டைக்காரங்க தான் சொல்லி பேர் எடுக்க வச்சிச்சு. இங்கே இருந்தால் எங்கள் கதையே தொடங்க போகுது.